தொழுகையுடைய ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய திருப்பெயரில் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய திருச்சபையுடைய குழந்தைகள் பிள்ளைகள் இந்த வேளையிலும் இந்த சிறப்பான சிறுவர் ஞாயிறு தொழுகையை சிறப்பிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக இந்த நாளிலும் கூட நாமோ கடவுளின் ஆலயம் என்கிற தலைப்பிலே ஆராதனைக்குரிய அழைப்பை நாம் பெற இருக்கின்றோம். ஆராதனைக்குரிய அழைப்பை நாம் பெற இருக்கிறோம். அதை முன் வந்து சுந்தர் சிங் அவர்கள் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கான அழைப்போ. முன்னாடியே போனோம். இதில் நிற்கலாம்ல, இதில் நிற்கலாம்ல. கருப்பொருள் நாமோ கடவுளின் ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. ஆராதனை அழைப்பு. மூவரு கடவுள் தந்தை, மைந்தன், ஆவியானவர் பரிசுத்தமும் பரிபூரணமாய் இருக்கிறார். நம்மில் வாழ்த்து நம்மை புதுப்பிக்கிறார். தந்தையானவர் தமது சாயலில் நம்மை தூயவர்களாய் படைத்து கிறிஸ்து தமது அன்பினால் மீட்டு கொண்டு ஆவியானவர் சத்தியத்திலும் நீதியிலும் நம்மை கடத்தி வருகிறார். மூவரு கடவுள் நம் வாழ்வில் இருவதையும் நம்மில் அவரின் செயலாற்றலையும் உணர்ந்து அவரை தொழுதுவோம் வாருங்கள். கடவுளை நோக்கி நாம் இறை வேண்டுதல் செய்வோம், ஜெபம் புரிவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பாலகர் வாயினாலும் குழந்தைகளின் வாயினாலும் துதியை உண்டாக்குவேன் என்று சொன்ன எங்கள் எல்லாம் வல்ல நல்ல கடவுளே, அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, இந்த ஆசீர் மிகுந்த பரிசுத்த ஓய்வு நாள் சிறுவர் ஞாயிறு ஆராதனையாக சிறப்பிக்கும்படியாய் கடவுள் இந்த நாளை ஒழுங்குபடுத்தி தந்திருப்பதற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் படைக்கின்றோம். இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைகளிலே இந்த மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது சிறுவர் ஞாயிறாக ஆசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாகர்கோவில் சபை சங்கத்தின் வழியாக அழைப்பு தந்திருக்கின்ற பொழுது சிறப்பாக நாங்களும் இந்த நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சிறுவர் ஞாயிறாக ஆசரிக்க இருக்கிற பொழுது கடவுளது உன்னதமான பிரசன்னம் இந்த அருமையான ஆராதனையிலே நிறைவாய் தங்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வோர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிற உம்முடைய திருவசனத்தை போல நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய ஆவின் வல்லமை தந்து எங்களுக்கு ஒத்தாசை நல்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கடவுள் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதை முன்னே நடத்துகின்ற உம்முடைய பிள்ளைகளை கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாடு அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை இருக்க கர்த்தர் கிருபை தாரும். தூய ஆவியாருடைய உன்னதமான பிரசனத்தை நாங்கள் இந்த தொழுகையில் நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தொடக்கம் முதல் நிறை மட்டுமாய் உம்முடைய ஆளுகை தங்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் பொற்பாதம் அணிந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன்.
யாவரும் எழுந்து நின்று பாடல் 24 காலமே தேவனை தேடே பாடுவோம். சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனத்தார சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வதற்கு பலிக்கும் பரலோக
பிரதான தேவாராதனை முறைமை நாம் ஒன்றாக வாசிப்போம். சங்கீதம் 111 அதிகாரம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரி செய்கள் மகத்துவமானவைகள், அவைகள் பிரிய கொள்ளுகிற யாவராலும் ஆராயப்படுகிறவைகள். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தமது அதிசயமான செய்களை நினைவுறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரமும் கொடுத்தார், தம்முடைய உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகளே சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கைகளை நித்திய உடன்படிக்கைகளாக கட்டளையிட்டார். அவருடைய நாமும் பரிசுத்தமும் பயங்கரமும் உள்ளது. ஒன்றாக கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனை செய்கிற யாவருக்கும் நற்புகழ் உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் என்பதே. நாம் யாவரும் நின்ற நிலையிலே முதலாவது பக்கம் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் பின்பற்ற கிடவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே. ஏன் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கினால் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலமுக வருகிறோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் பின்வரும் பாவரிக்கு நாம் அனைவரும் இந்த பாடல் தாளிலே பின்பற்றுவோம். பிள்ளைகள் வந்து அந்த பாவரிக்கான அந்த பொறுப்புகளை எடுக்க அன்பாய் கேட்கிறேன். குழந்தைகள் என்கிற பகுதி எடுக்க அன்பாய் கேட்கிறேன். பாவ அறிக்கை. எங்களை பிற குழந்தைகளுடன் ஒப்பிட்டு குறை சொல்லுகிறீர்கள். தவறான எங்கள் தேவைகளை பெறுவதற்காக எங்கள் அழுகைக்கும் மிரட்டல்களுக்கும் அடிபணிந்து செயல்படுகிறீர்கள். எங்கள் தவறுகளை உணரும் போது மன்னிக்காமல் தண்டித்து தவறுகளை மறைப்பதற்கு காரணமாயிருக்கிறீர்கள். அனிதமான எங்கள் மீதுள்ள அன்பினால் எங்கள் தவறுகளை சமரசம் செய்கிறீர்கள். எங்கள் வாழ்வின் முக்கியமான முடிவுகளில் உங்கள் விருப்பத்தை திணிக்கிறீர்கள். இத்தகைய செயல்களினால் எங்கள் வாழ்வை தவறாக வழிநடத்தி வருகிறீர்கள். வழி நடத்துதலுக்காக வருந்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்கின்ற சுயநல அன்பை தாண்டி இறைவனின் பிள்ளைகள் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாய் வாழ நாங்கள் விரும்பி மன்றாட அருள் செய்யும்.
ஆமேன். நீர் தங்கும் புனித ஆலயமாகிய எங்கள் உடலை தூயதாக பாதுகாக்க தவறி தீய பழக்க வழக்கங்களால், எண்ணங்களால், தீங்கு விளைவிக்கும் உணவு பழக்கங்களால் அசுத்தம் செய்யும் செயல்களை மன்னித்தருளும். கடவுள் பயம், அன்பு இல்லாமல் கடவுள் அருளிய ஈவுகளை சரியாய் பயன்படுத்தாமல், பெற்றோர், ஆசிரியர்கள், பெரியவர்கள் ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல், கல்வி கற்பதை உற்சாகமின்றி கற்றலுக்காகவும், சபை கூடி வருவதில் அர்ப்பணிப்புடன் கலந்து கொள்ளாமல் செயல்படுகின்ற எங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் வருந்துகிறோம். தயவாய் எங்களை மன்னித்தருளும். தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும் தாய் போன்ற குணமுடைய இறைவன் நமது பாவங்களை மன்னிக்கிறார். தவறுகளில் இருந்து வாழ்வின் நன்மைக்கான படிப்பினைகளை கற்றுக்கொள்வோம். பழைய தவறுகளை தொடராமல் பிறர் குறைகளையும் மன்னித்து வாழ இறைவனின் தாயன்பு நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதாக. ஆமேன். இந்த வேளையில் திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். இன்றைய நாளிற்குரிய இந்த சிறுவ ஞாயிறுக்கான திருமறை பகுதியில் நாம் இந்த வேளையிலே வாசிக்க கவனமாய் கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத வாக்கியம் 1 சாமுவேல் 3:1 முதல் 10 வசனங்களை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவுடன் செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய சாசத்தில் படுத்து கொண்டிருந்தான். அப்போது அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் இருண்டடைந்தது. தேவனுடைய பெட்டியில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன் என்று என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன் என்றான். என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அதற்கு ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன் என்றான். என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்பதை ஏலி அறிந்தான். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டார். அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கின்றேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கின்றேன் என்றான். வாசிக்க வேண்டிய வேத வாக்கியம் வாசிட்டாச்சு. தொடர்ந்து இன்றைக்குரிய நிருப பாடம் வாசிக்க வேண்டிய நிருப பகுதி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களை உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொன்று சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதன் நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்புவிடும்படி உனக்கு நினைவு கூட்டுகிறேன்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்னை குறித்தாவது நீங்கள் வெட்கப்படாமல் தேவன் வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னுடனே கூட தீங்கு அனுபவி. அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்றார் என்பதே. தொடர்ந்து நற்செய்தி நாம் எழுந்து படிக்க கேட்போம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 52 வரை. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 41 முதல் 52 வரை. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமிற்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரன் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமாகாதவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாதனாலே அவர்கள் தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வகையில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைத்தார். இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்கிட்டோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளது வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கனிமேல் பிறந்து பொந்தி பிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வலதுபாசு வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மத்தி நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உணர்ந்து விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். இந்த வேளையிலும் அருமையான குழந்தைகள் பிள்ளைகள் முன்பதாக பல வர்க்க காணிக்கைகளை படைக்கும்படியாக முன் வருவார்கள்.
இந்த வேளையிலும் பிள்ளையுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல வர்க்க காணிக்கைகளை முன்பதாய் கொண்டு வர உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இப்பொழுதுமாக சபையார் சேர்ந்து 617வது பாடலை பாடக்கடவும். 617வது பாடல் அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். சபையார் இணைந்து நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதிலே 3-4 சரணங்கள், 3-4 சரணங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். அவ்வாறாகவே ஆழ்கடலே, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். இந்த 2 சரணத்தை பாடும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். சபையார் அமர்ந்தே பாடுங்கள், சபையார் அமர்ந்தே பாடுங்கள். லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சபையார் பாடிக்கொண்டிருங்கள். பிள்ளைகள் தூதர்களே, முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் அருளுரைக்கு ஆயத்தமாக, அருளுரை ஆயத்த பாடலாக அனைவரும் சேர்ந்து 354வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 354வது ஞான பாடல் அருள்நாதா நம்பி வந்தேன், நோக்க கடவீர் கைமாறின்றி என்னை முற்றும் ரட்சிப்பீர் என்கின்ற பாடலை நாம் இணைந்து சபையாக எழுந்து நாம் பாடுவோம்.
ஏமாறின்றி என்னை மூச்சும் ரட்சிப்பே. தஞ்சம் வேண்டி நம்பி வந்தேன் திருப்பாதத்தில். மன்னை பருள்வேன் வீரத்தில். தூய்மை வேண்டே நம்பி வந்தேன் உம் ஆவியார். செய்வேன் மாசில்லாத துணை வேண்டே நம்பி வந்தேன் பாதை காட்டுவே. திருப்தி செய்து நீத்தன்மை நல்கோவே. சக்தி வேண்டே நம்பி வந்தேன் ஞானே பலனும். அக்னிநாமம் வல்லவோக்கும் நம்பி வந்தேன் தவறாமலே. என்னை என்றும் தாங்கி நின்றேன் தாரோமே. அமர்வோம். தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீ சொல்லுமே அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே, நீர் சொல்லுமே அடியேன் கேட்கிறேன். வேதத்தை கேட்க மரியாளை போல உம் பாதத்தில் அமருவேன். வேதத்தை கேட்ட மரியாளை போல உம் பாதத்தில் அமருவேன். கர்த்தாவே, நீர் சொல்லுமே அடியேன் கேட்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் சிறப்பாக சிறுவர் ஞாயிறாக சபைகளாக நாங்கள் ஆசரிக்க கடவுள் இந்த மாதத்தில் எங்களுக்கு துணை புரிந்திருக்கின்றீர். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் சிறப்பாக இந்த
நாளிலும் கூட நாங்கள் சிறப்பாக எங்களுடைய சமாதான திருச்சபையின் மூலமாக பாலர் ஞாயிறாக சிறுவர் ஞாயிறாக ஆசரிக்க இறைவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி படைக்கின்றோம். கடவுளுடைய பிரசன்னம் நிறைவாக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கின்றபடினாலே நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கடவுள் எங்களுக்கு தருகின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி படைக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாள் கர்த்தர் தோற்றுவித்த நாளாக இருக்கிறது. இதில் நாம் அனைவரும் கழிகூர்ந்து மகிழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாள் சிறுவர் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். தரப்பட்டிருக்கின்ற தலைப்பிலை பார்க்கிற பொழுது நாமோ கடவுளின் ஆலயம், நாமோ கடவுளின் கோவில் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே இங்கே அருளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலும் கூட சிறப்பாக பாலர் ஞாயிறு அல்லது சிறுவர் ஞாயிறு என்று சொல்லி நாம் ஆசரிக்கின்ற வேளையிலே சிறுவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும் குழந்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுதும் குறிப்பாக யூதருடைய பாரம்பரியத்தில் நாம் பார்க்கின்ற வேளைகளிலே யூதர்களுடைய பாரம்பரியத்திலே பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமான இடத்தை அவர்கள் கொடுத்ததை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் 127வது சங்கீதம் வசனம் 4 சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று சொல்லி. எனவே குழந்தைகள், சிறார்கள், பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கடவுளாலே கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, கடவுளாலே அருளப்படுகின்ற ஒரு ஈவு, கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கின்ற பரிசு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யூதருடைய வாழ்க்கையிலே கூட குழந்தைகளுக்கு கடவுளாலே பிள்ளைகள் அருளப்படுகின்றபடினாலே அவர்கள் மிக மிக முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்ததை நாம் அறிவோம். அதை சார்ந்து 127ஆம் சங்கீதமும் எழுதப்பட்டதை அறிந்திருக்கிறோம். என்றாலும் பின்னணிய காலங்களிலே பிள்ளைகளுக்கான முக்கியத்துவம் மறுக்கப்பட்டதையும் கூட நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என்றாலும் கூட பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது கடவுளாலே அருளப்படுகின்ற ஒரு ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் யூத கலாச்சாரத்துடைய அடிப்படையிலே அவர்கள் பார்வையிலே குழந்தைகள் கடவுளாலே கொடுக்கப்பட்ட ஈவு என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வதிக்குரியவர்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் பங்காளிகளாக, பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதங்களாக இருப்பதை கூட நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய அருளினாலே கொஞ்சம் தம்பிமார் ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க, வந்து அப்படியே வந்து இங்க வந்து உட்காரலாமே, அல்ல ஃப்ரண்ட் பெஞ்ச் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது, வந்து உட்காருங்க, 2 பேர் இல்லைங்க, ரொம்ப நெருக்கம். அப்படி என்று சொன்னால் கடவுளாலே அருளப்படுகின்ற ஈவு குழந்தைகள். அது மட்டுமல்ல, கடவுளுடைய ஆசிரை பெற்றவர்கள் குழந்தைகள். அந்த ஆசிரியருக்குரியவர்கள் குழந்தைகளாக இருப்பதை, பிள்ளைகள் இருப்பதை நாம் யூத பாரம்பரிய அடிப்படையிலே நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்று சொன்னால் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்ட்ரன், கடவுளாலே கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கு சமுதாயத்திலே, திருச்சபைகளிலே, நாம் வாழும் சமூகத்திலே எந்த அளவுக்கு நாம் அவர்களை முக்கியப்படுத்தி வாழுகிறோம் என்பதை நாம் சிந்திக்கின்ற நேரங்களிலே பல நிலைப்பாடுகளில் குழந்தைகள், சிறார்கள் என்று சொல்லி நாம் அவர்களை ஒதுக்குகிறவர்களாக இருக்கிறோம். அவர்களது குரலுக்கு நாம் செவிமடுக்காத நிலையிலே கூட நாம் இருப்பதை பார்க்கிறோம். உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி. ஆனால் ஒன்று உண்மை, பிள்ளைகள் இரவு நேரம் தூங்குகிறாள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு நாம் பல நேரங்கள் பேசுகிற காரியங்கள் கூட அவருடைய செவிகளிலே துணித்து கொண்டிருக்குமாம், சைக்காலஜி சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் ஏதோ படித்துக் கொண்டிருப்பதை போல் அவர்கள் பாடப்புத்தகங்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் பேசுகிறதை பிள்ளைகள் கேட்காது என்று சொல்லி நாம் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது நாம் பல சீக்ரெட்ஸ்,
பலவிதமான ரகசியங்கள், பிள்ளைகளுக்கு அறியப்படாத இருக்கிற ரகசியங்களை பெற்றோர்கள் நாம் பேசுகிற பொழுது அந்த பிள்ளைகள் இடையிலே வந்து சில கேள்வி கேட்பார்கள். நம்ம 2 பேர் தானே பேசிக் கொண்டிருந்தோம், இந்த பிள்ளை எப்படி தெரிந்தது? அதுதான் பிள்ளைகள். நாம் நினைக்கின்றோம் குழந்தைகளுக்கு எதுவும் லிசனிங் இல்லை, எதுவும் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கவனம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பல நிலைகளிலே. எனவே அந்த கிராஸ்பிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கடவுள் அதிசயமாக ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற நிலைப்பாடிலும் கூட அன்பானவர்களே, நாம் பிள்ளைகளுடைய முக்கியத்துவத்தை பார்க்கிற பொழுது அவர்களை நாம் சிறப்பாக அவர் நடத்துகின்ற மாபெரும் பொறுப்புகளை கடவுள் தருகின்றார். இன்னும் சொல்லுகின்ற வேளையிலே கடவுள் குழந்தைகளை நமக்கு தருகின்ற பொழுது அந்த குழந்தைகள் யாருடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கற்பதின் கனி அவரால் கிடைக்கிற பலன். எனவே இந்த குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது பிள்ளைகள் அவர்கள் நமக்கு உரியவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகள் கடவுளுடையவர்கள், கடவுளாலே கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்க்கின்ற பொறுப்பு அதுதான் நம்முடைய கடமை. எனவே கடவுள் தருகின்ற குழந்தை, நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை அவரை வளர்ப்பதற்கான மாபெரும் பொறுப்பு தான் மிக முக்கியமானதா இருக்கிறது. அப்படி என்றால் பிள்ளைகளது பிறப்பை காட்டிலும் அது கடவுள் கொடுக்கிற ஈவு, அதிலும் அவருடைய வளர்க்கின்ற ஒரு வளர்ப்பு முறைகள் என்பது அதையும் பிறப்பையும் கடந்த ஒன்று என்று சொல்லுகின்ற வேளையிலே அந்த குழந்தைகளை சிறப்பாக பொறுப்போடு வளர்த்தெடுப்புகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை கடவுள் பெற்றோராகிய நம்முடைய கரங்களிலே அவர் தந்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி நாம் பார்க்கின்ற வேளையிலே குழந்தைகளை ஒதுக்குகிற நிலைப்பாடு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுதும் கூட அவர்களை சரியாய் நாம் கருதாதபடிக்கு, நாம் அவர்களை பெரிதாக நாம் எண்ணாதிருக்கிற நிலைப்பாடு கூட இருக்காதபடிக்கு அவர்கள் மீது கருத்தோடு கூட அவருடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழுகின்ற சமூகமாக, திருச்சபையாக, குடும்பங்களாக நாம் வாழும்படியாக கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் தருகின்ற குழந்தைகள் அது எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, அது கடவுளாலே கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று போல் இருப்பது கிடையாது. அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பிசிக்கல் சேலஞ்சோடு கூட பிறப்பதை கூட நாம் பார்க்கின்றோம். பல்வேறு குழந்தைகள் இன்றைக்கும் மென்டல் டிசார்டரோடு கூட இருப்பதை கூட பார்க்கிறோம். பல பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது சில நேரங்களில் டிரான்ஸ்ஜெண்டராய் கூட இருக்கிறதை கூட பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற இயேசுவை துதிக்கிற நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் குழந்தைகளை, சிறார்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளிலும் அவர்களை பொறுப்போடு கூட வளர்க்கின்ற மாபெரும் பொறுப்புகளையும் கடவுள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே கடவுளாலே கொடுக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அவர்கள் நோக்கத்தோடு கூட தான் கடவுள் இந்த உலகத்தில் பிள்ளைகளை பிறப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். மனோவா என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்விலே கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். மனோவுடைய பிள்ளை யார்? மனோவாவுடைய பிள்ளை அவர் ஒரு நியாயாதிபதி. இஸ்ரேல் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நியாயாதிபதி யார்? சிம்சோன். சிம்சோனுடைய பிறப்பிலே கடவுள் ஆவியானவர் அன்றைக்கு தூதன் மூலமாய் சொல்லப்படுகின்ற பொழுது அவன் நஸ்ரேய விரதம் இருக்க வேண்டும், நஸ்ரேயனாக அவன் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்ப இஸ்ரவேலிலே சமஸ்தானத்திலே ஒரு ஜட்ஜாய் காணப்படக்கூடிய நிலைகளிலே அவரை பெயர் குறித்து முன்குறித்து ஆண்டவர் அவரை இந்த உலகத்திலே தோற்றுவிக்கின்ற பொழுது அன்பானவர்களே, அந்த நிலையிலே சிம்சோனுடைய வாழ்வை நாம் சற்று பார்க்கின்ற வேளையிலே அவன் தன் வாழ்க்கையிலே அவன் தீய வாழ்வுக்கு நேராக அவன் வழி தப்பி போகிறதை பார்க்கிறோம். பெற்றோர் பல முறைகளிலே அவனுக்கு போதுமான நல்ல அறிவுரைகளை சொன்ன பொழுதும் கூட அந்த அறிவுரைகளை கேட்காதபடிக்கு பலவானாக பராக்கிரமசாலே காணப்படக்கூடியவன் பலமிழந்தவனாய் கண்களெல்லாம் இருளடைங்கின்ற நிலைகளில் கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். எனவே பெற்றோராகி நாம் பிள்ளைகள் வளர்க்கின்ற பொறுப்பு, அதே வேளையிலே பிள்ளைகளும் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற வேளையிலே ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரை கீழ்ப்படிந்து சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் நிச்சயமாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே வேளையிலே பெற்றோரும் பிள்ளைகளை கடவுளுக்கு ஏற்ற வகையிலே வளர்க்கின்ற ஒரு பொறுப்பும் உண்டு. ரெண்டும் மிக முக்கியமான ஒன்று.
அப்படி என்றால் இன்றைய நாம் வாசகத்தில் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு பகுதியை பார்க்கிறோம். யார்? சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை. இந்த சாமுவேல் கடவுளுடைய குரலை கேட்கிற ஒரு பாக்கியத்தை பெறுகின்றார். அதை நாம் பார்க்கின்ற வேளையிலே அவர் ஏலி ஆசருடைய அண்டையிலே வளர்க்கப்படுகிறார். அவருடைய தாய் வருடம் ஒரு முறை மட்டுமே சந்திக்கின்ற அனுபவங்கள். இப்பொழுது அந்த ஏலி தான் தந்தையும் தாயும் போல இருந்து அந்த ஏலியை அந்த சாமுவேலை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கடவுளுடைய குரல் அங்கே கேட்கிறது, சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி. இப்பொழுது அவர் கிடைக்காரியம் என்ன? எலியாதான், அதை ஏலி ஆசன் தான் என்ன அழைக்கின்ற சொல்லி அவர் சென்று கேட்கிறார். அப்ப நான் அழைக்கவில்லை, மீண்டும் உனக்கு இப்படி கேட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்படி என்றால் அவ்வாறு அவன் படுத்துக் கொள்கிற பொழுது, அவன் செல்லுகிற பொழுது இதே வார்த்தை வருகிறது, சாமுவேல் என்று சொல்லி. அவன் சொல்ற காரியம், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இந்த வேளையிலே பார்க்கின்ற ஒரு காரியம், கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் அடிமை கேட்கிறேன். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தது யார்? ஏலி ஆசாரியன். அப்போ ஒரு தாயை போல தந்தை போல காணப்படுகிற ஏலியுடைய குரலை இந்த சாமுவேல் கேட்கிறார். அந்த சாமுவேல் கூட ஆண்டவருக்கு அந்த குழந்தை அர்ப்பணிக்கும் முகமாக கர்த்தாவே சொல்லும் அப்படின்னு கேட்கின்ற சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி படிப்பிக்கின்றார். அப்ப இதுல இருக்கிற காரியம் என்ன? ஒரு கீழ்ப்படிதல். அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப கடவுள் இந்த உலகத்திலே நாம் பிள்ளைகளாக இருக்கிற நாம் கடவுளை பார்க்க முடியாது. ஆனா கடவுளுடைய சாணத்திலே நம்முடைய பெற்றோர் நாம் பார்க்கிறோம். உற்றார் உறவுகளிலே காணப்படுகிற பெரியோர்களை பார்க்கிறோம். இவர்கள் சமுதாயத்தில் திருச்சபை காணப்படும் ஒவ்வொருவரும் நாம பெற்றோர்களாக இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு. அப்படி நாம் பார்க்கின்ற ஒரு மாத்திரத்திலே அன்பானுடைய கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசுடைய வாழ்வை நாம் பார்ப்போமே. இயேசு சின்ன சிறு வயதிலே அவர் இருந்த இடம் எங்கே? பாஸ்கா திருநாளுக்கு இயேசுவை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். இடையில இயேசுவை காணவில்லை. எல்லாம் 3 நாளை தேடுகிறார்கள். பிற்பாடு தேடி அங்கே பார்க்கிற பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? அங்கே எருசலேம் ஆலயத்தில் இருந்து மூப்பர் மன்றத்தோடு இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் சிந்திக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி பெற்றோரை பார்த்து அவர் கேள்வி எடுக்கிறார். எதை எதிர்த்து பேசுவது நமக்கு தெரியலாம், அது அல்ல. அவர் தந்தையாகி கடவுளுடைய ஒரே குமாரன் நிலையில் கூட அவர் தன்னையே அர்ப்பணித்து இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் ஞானத்திலும் அறிவிலும் மனுஷர் தயவிலும் கடவுளுடைய கிருபையிலும் அவர் எப்படி இருந்தார்? அதிகமாக விருத்தி அடைந்தார். அப்போ ஒரு குழந்தைகள் என்று சொல்ற பொழுது குடும்பத்திலே சமுதாயத்திலே கடவுளால் தரப்பட்டிருக்கிறவர்கள், குடும்பத்திலே குழந்தைகள், திருச்சபையிலே இருக்கிற குழந்தைகள், இச்சபையிலே காணப்படுற பிள்ளைகள், இது நம் எல்லோருக்கும் நம் அனைவருக்குமாக கடவுள் தந்திருக்கிற ஈவு என்பதை நாம் அறிந்து இந்த வழிபாடு நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது கிறிஸ்தவ விசுவாசத்திலே உறுதியாக வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் பொறுப்பாக இருக்க மனதா இருக்கின்றீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வியை பெற்றோரை பார்த்து கேட்கிற அனுபவம், அதே போல சபையை பார்த்து கேட்கிற அனுபவம். சபை என்ன சொல்றது? ஆம், கடவுளுடைய ஒத்தாசையினாலே நாங்கள் புதிய கடவுள் ஏற்பட விதத்திலே பிள்ளை வளர்க்க நாங்கள் மனமாயிருக்கிறோம் என்று சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறோம், மறுமொழி கொடுக்கிறோம். அதே குழந்தை வளர்ந்து ஒரு திடப்படுதல் வருகின்ற பொழுது அந்த பிள்ளை நேரடியாக கேட்கிறோம், எல்லா பிசாசு எல்லா செயலை விட்டு விட்டு நீ கடவுளுக்கு என்று சொல்லி மரணத்தை கூட ருசிப்பதற்கும் நீ சாட்சியா இருப்பாயா என்று சொல்லி கேட்கிற பொழுது பிள்ளைகள் அந்த உறுதிப்படுத்தல் வேளையிலே, அந்த கன்ஃபர்மேஷன் வேளையிலே அவர் சொல்ல காரியம் என்ன? நாங்கள் உறுதியாய் அதை நாங்கள் செய்ய மனதாய் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகின்ற அனுபவங்கள். அப்படி நாம் பார்க்கின்ற வேளையிலே அந்த விசுவாசத்திலே உறுதியோடு கூட காணப்படுகிற அனுபவம். அப்போ இந்த குழந்தைகளுக்கான வாழ்க்கை முறைமைகளிலே இன்னைக்கு சபைக்கு ஒரு குடும்பத்திற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருவதற்கு ஞான பெற்றோர், காட் ஃபாதர், காட் மதர், சபையில் இருக்கிற ஒரு காரியம். அப்போ ஒரு குழந்தை திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது இந்த குழந்தைக்காக ஞான பெற்றோர் நியமிக்கிறோம். அந்த பிள்ளையுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு என்று சொல்லி பைபிளை வாங்கி கொடுப்பது,
ஒரு இசைக்கருவியை வாசிக்கும்படியாக ஒரு பர்த்டே அன்று கிஃப்டட் பண்ணுவது, ஒரு தாளம் தட்டுகிற ஒரு ட்ரம்ஸோ ஏதோ இன்னும் வாங்கி கொடுப்பது, ஆன்மீக ரீதியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கின்ற காரியங்கள். அதுபோல உற்றார் உறவுகளை சந்தித்து நாம் ஒரு பர்த்டே ஒரு கிஃப்டாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய ஒரு கீபோர்டோ ஒரு இசைக்கருவியை வாசித்து கடவுள் நாம மையப்படுத்தட்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிற மாபெரும் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்டியன் ஃபேமிலியிலும் கூட பார்க்கிற பொழுது யூதனுடைய கலாச்சார தழுவியதான் கிறிஸ்தவ குடும்பங்களும் கூட. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய குடும்ப ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடவுளை மறந்தால் நானுடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி. அப்படி என்றால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய குழந்தைகள் கடவுளாலே தரப்பட்டிருக்கிற ஈவு பரிசு, அவர்கள் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த குழந்தைகளை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஒரு முறை இயேசுவிடத்திலே குழந்தைகள் வருகிறார்கள். அப்பொழுது சீசர்கள் சொல்றாங்க, அதட்டுறாங்க, தள்ளி போங்க விலகி போங்க என்று சொல்லி. அப்ப இயேசு என்ன சொன்னார்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது. அப்ப இறையாட்சி என்பது யாருக்கு உரியது? குழந்தைகளுக்கு உரியது. அப்படி என்றால் பெரியவளை நமக்கு உரியது இல்லையா? கடவுளுடைய பார்வையில் நாம் எல்லோருமே குழந்தைகள் தான், எல்லோரும் பிள்ளைகள் தான். அது ஒட்டுமொத்தமான காரியம். அப்போ சிறு பிள்ளைகள் கடவுளுடைய அரசிற்கு உரியவர்கள், இறையாட்சிக்கு உரியவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும் இன்றைய நம்முடைய திருமறை, நம்முடைய தியானத்துடைய தலைப்பு பாருங்க, நாமோ கடவுளுடைய ஆலயம். we are temple of God. நாம் கடவுளுடைய ஆலயம் என்கின்ற பொழுதும் இறையாட்சி பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட சிறுவர்களுக்குரியது என்கிற பொழுதும் நாம் கடவுளுடைய ஆலயம் என்று சொல்ல பொழுதும் கூட பிள்ளைகளும் கடவுளுடைய ஆலயங்களாக இருக்கிறார்கள். அது பவுலடியார் சொல்லுகிற பொழுது சபையாகிய எல்லோருக்குமான ஒரு ஒட்டுமொத்த ஒரு அழைப்பாக இருக்கிறது, நாம் கடவுளுடைய ஆலயம் என்று சொல்லி. அதேவேளை இன்றைய சிறு குழந்தைகளோடு நாம் இணைந்து இந்த தொழுகை நாம் சிறப்பிக்கின்ற பொழுதும் சிறப்பாக நாம் எல்லோருமே நாம் கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறோம். சிறப்பாக குழந்தைகள் இறையாட்சி உரியவர்கள், குழந்தைகள் கடவுளுடைய ஆலயமாக கோவிலாக இருக்கிறார்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ஆவி தங்கியிருந்தால், வாசமாய் இருக்கிற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்திலே அவர்கள் கடவுளுடைய ஆலயமாக திகழ முடியும் என்று சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு உண்மை கடவுளுடைய ஆவியை தாங்கி இருக்கிறவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கும்படியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அழைக்கின்றார். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் வளர்ந்திருக்கின்ற பல்வேறு உலக நாடுகளிலே, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தேசங்களில் நாம் பலமுறை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள், 14 வயதிற்கு கீழ், 40 வயதிற்கு மேல், 40 வயதிற்கு மேல் 14 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை மட்டுமே ஆலயத்திலே பார்க்க முடியும். அப்போ இந்த 26-28 இந்த இயர்ஸ்ல உள்ள இந்த 28 வருடங்கள் அல்ல 28 வயதுக்குட்ட உள்ளவர்கள், 15 39 வயசு வரைக்குள்ளவருடைய நிலைப்பாடு பங்களிப்பு எங்கே போனது? நமக்கு மிஷனரிகளை வருவித்தவர்கள், நமக்கு நற்செய்தியை கொண்டு வந்தவருடைய ஆலயங்கள் இன்றைக்கு வெறுமையா இருப்பதை பார்க்கிறோம். பல இடங்கள் இன்றைக்கு கேளிக்கை கூடங்களாக, நூலகங்களாக, மதுபான கூடங்களாக, பல பார்க் ஏரியங்களாக, ஒரு ரெக்ரீஷன் சென்டராக, அதை பொழுதுபோக்குக்கான இடமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இடைப்பட்ட தலைமுறைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆற்றிய கடமைகளிலே ஏதோ தவறு இருந்திருக்கிறது. தொடக்கம் சிறப்பு. இடையிற்கில் உள்ள தலைமுறைகளுடைய பெற்றோர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை உலக பிரகாரமாக போதை பழக்க வழக்கங்களுக்கோ, தவறான கேளிக்கைகளுக்கோ, பொழுதுபோக்குகளுக்கோ தங்கள் வாழ்வை விற்று போடுறதன் மூலமாக அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற இந்த 40க்குள்ள இருக்கிற இந்த 14 to 40 இயர்ஸ், இந்த 14 to 40 எவ்வளவு நெருக்கமா வருது பாருங்க. இந்த ஏஜ்ல உள்ளவங்க இன்றைக்கு ஆலயத்துல இல்லை. அப்ப இப்போ நம்ம பார்த்தா இன்றைக்கு இக்காலங்களிலே நமக்கு முன்னிருக்கிற பெற்றோர்கள், நம்முடைய இன்றைக்கு சமகாலங்களிலே வாழும் 60 வயதிற்குரிய முன் பெற்றோர்கள் நல்ல விசுவாசம் இருந்திருக்கலாம். அந்த விசுவாசத்தை நம்ம காத்திருக்கணும். அதான் உன்னுடைய பாட்டியாகி லோவிசாளுக்குள்ள விசுவாசம் திமோத்தேக்கு வந்தது. அந்த தொடர்ச்சி, அந்த நம்பிக்கை, பற்றுறுதி, விசுவாசம். அப்ப ஏதோ ஒரு தடை,
அப்போ நம்ம முன்னிருக்கிற ஒரு 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 இது ஜெனரேஷன்ல உலகபூர்வமாக நம்முடைய ஆசாபாசங்கள் ஆடம்பரக்கு பரங்களை செலவிட்டதன் வழியாக இப்போ இருக்கிற 14 to 40 years உள்ள யங் ஜெனரேஷன்ஸ் சபைகள் இல்லை. கேயாஸ், ஒரு வெறுமை காணப்படுகிறது. அப்ப ஏதோ ஒரு தவறு. இப்பொழுது மீள்பதிவு மறுபடியும் நினைப்பூட்டுதல், மறுபடியும் பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கு நேர் நடத்துகின்ற ஒரு பொறுப்பு. இனி இப்படி நிலைகள் வராதபடிக்கு சபைகளிலே பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வழிமுறைகளை நாம் காண்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய பிள்ளை கடவுள் தந்திருக்க நோக்கம் என்ன? கடவுளுடைய சமூகத்திலே பிள்ளைகள் அழகாக அவர்கள் இன்னைக்கு கடவுள் நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். நமக்கென்று சொல்லி அல்ல, நமக்கென்று சொல்ல இந்த ஜனத்தை எனக்கென்று அவரின் துதியை சொல்லி வருவார். அப்ப நம்ம குழந்தைகள் இன்றைக்கு இருக்கிற வளர்ந்திருக்க நாடுகளிலே அந்த பிள்ளை எங்க துதியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? ஏதோ பொழுதுபோக்கு இடங்களிலே. அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த சிறப்பான சிறுவ தொழுகையிலே கடவுள் நமக்கு தருகின்ற அழைப்பு, நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்கு நேராக வழிநடத்துவோம். உலகம் அனைத்தையும் ஒருவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் உண்டு? அப்படி இல்லை, கடவுள் நேராய் பிள்ளைகளை வழிநடத்துவோம். அதற்கான மாபெரும் பொறுப்புகளை கடவுள் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அச்சி, பல நாட்கள்ல இருக்கிறோம், இன்றைக்கு இருக்கிறது அச்சி. ரைஸ் உள்ள தண்ணீர் நம்ம ஊற்றி வைக்கிறோம், ஃப்ரீசர் பண்ணப்படுகிறது. ஃப்ரீஸ் பண்ண பிறகு அந்த எந்த அச்சு நம்ம வைத்தோமோ அதே மாதிரி தான் அந்த மோல்டிங் ஆகும். குல்ஃபி ஐஸோ மற்றபடி இருக்கிற ஐஸ் கேண்டியோ போன்றவைகள் எந்த அந்த மோடு எப்படி அப்படிதான் மோடாகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம் நாட்டில் தந்திருக்கிற குழந்தைகள், ஒருவேளை சபையிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள், இன்றைக்கு நாம் ரோல் மாடல். ஒருவேளை நான் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐ ஆம் த ரோல் மாடல். நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். அப்ப நாம் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்கான ஒவ்வொரு பெற்றோர்களாகி நாம் எல்லா பிள்ளைகளுக்கும் நாம் ரோல் மாடல். நம்ம பார்த்து அவர்கள் பழகிறார்கள், நம்மை பார்த்து அவர் பேசுகிறார்கள். பொதுவாக பிள்ளைகள் பார்க்க பேசுகிற வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள், அதெல்லாம் அவங்க எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? தவறான வார்த்தைகள், கோபப்படுற காரியங்கள் எல்லாம். நான் நினைக்கிறோம் பல நேரங்களில் பிள்ளைகள் நண்பர்களோடு சொல்லி என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு நண்பர்களோடு பழக நாம் இன்றைக்கு அநேக நேரம் விடுவதில்லை. ஆனால் இன்னைக்கு நாம் குடும்பங்கள் நாம் பேசுகிற தகராறுகள், குடும்ப பிரச்சனைகளை பேசுகிற பொழுது தவறான வார்த்தைகள், அதை பிள்ளைகள் அப்படி காப்பி பண்ணி செய்கிறார்கள். அப்போ இன்றைக்கு கடவுள் நம்ம தந்திருக்கின்ற பிள்ளைகள் மீது நமக்கு இருக்கின்ற பொறுப்பு என்பது மிக மிக அதிகமானது. ஒரு சுமை கூடத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கடினமான ஒரு பொறுப்பை தான் தருகிறார். பிள்ளைகளை கடவுளுக்குரிய சிற்றைகளிலே வளர்ப்பதற்கு வேதம் சொல்றது, இந்த சிறியவர்களுக்கு ஒருவன் தடையை ஏற்படுத்தினால், மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 பார்க்கின்ற வேளையிலே அங்கே சிறுவரை சார்ந்து வருகிற, அங்கே இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திர ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிரும். அப்போ ஒரு குழந்தைக்கு இடரல் ஏற்படுத்துகிறவர், ஒரு சிறுவனுக்கு சிறுமைக்கு இடரல் ஏற்படுத்துகிறவர்கள் எப்படியா அந்த பார்க்கிறோம்? அவர்களுடைய கழுத்துல எந்திரக்கல்லை, கிரைண்டிங் கல், கிரைண்ட் ஸ்டோன் இல்லையா, அந்த மில் ஸ்டோன், அந்த கிரைண்டர் கல்லை எடுத்து கழுத்துல கட்டினா எப்படி இருக்கும்? அத குளத்தில் அல்ல, ஆற்றில் அல்ல, கடலிலே பாருங்க. அங்க பார்க்கிற போல சமுத்திரத்தின் ஆழத்திலே, சமுத்திரம் ஆழத்துல, அப்ப ஆழ்கடல்ல கொண்டு அந்த மண்ணை கழுத்துல கட்டி கொண்டு அங்கே மூழ்க வைப்பது நலம்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு இந்த வார்த்தை கடினமாய் சொல்லுகிறார்? சிட்சித்தால் நம்மை சீர்படுத்தும் கடவுள், அன்புடையவர். இந்த வார்த்தை நம்ம கொஞ்சம் பயங்கரமா வருகிறது. அப்புறம் நம்ம பிள்ளைகளை நம்ம சரியா கடவுளுக்கு ஏற்கின்ற வகையிலே ஒரு கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்டியன் ஃபெய்த், அப்ப நம்ம அதில் நம்ம வளர்ப்ப இடலாம இருக்கிறோமா என்று சொன்னால் இந்த பனிஷன் நம்மை நோக்கி வருமா? ஒரு கேள்வி, ஒரு கடினமான உபதேசம் தான். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இதை வார்த்தையை சொன்னால் அப்படி நம்மை செய்வதில்லை. எந்த வழியிலே பிள்ளைகள் போனாலும் கடவுளுடைய பிள்ளை, அந்த கடவுளை இறுதியாகிலும் கூட பற்றி கொள்ள வேண்டும் என்பது அதற்குரிய ஒரு பிராக்டிஸ். அந்த சபைகள் இருக்கிற தொழில்கள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் கடவுள் கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரே என்று சொல்லி கடவுளை உறுதியை பற்றி கொண்டு வாழ்க்கையை முடிக்கிற அனுபவத்தோடு கூட இருக்கும்படியாக இருக்கின்ற அழைப்பு. எனவே பிள்ளைகளுக்கு நாம் ஊக்கத்தை தர வேண்டும், ஆக்கத்தை கொடுக்க வேண்டும். எதிலே? படிப்பிலே மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாக
இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம எது கைட் பண்ணுறோம்? நல்லா படிக்கணும் 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 படிக்கணும். நிறைய புத்தகங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக, ஒரு நாள் ஸ்கூலில் புக் கொண்டு வரோம், உடனே கம்ப்ளைண்ட் வீட்டுக்கு வரும். ஒன்றாம் மாதிரி வேத புத்தகத்தை, திருமறையை, பைபிளை நம்ம சுமந்து கொண்டு எத்தனை பிள்ளைகள் சபைக்கு நம்ம வருகிறோம். எவ்வளவு தூரம் வந்தாலும் பரவாயில்ல, பைபிளை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு வர வேண்டும். ஒரு டிசிப்ளின். ஆலயம் வருகின்ற பொழுது வெறும் கையே வரக்கூடாது. பிள்ளைகள் ஆலயம் வருகின்ற பொழுது பைபிளை சுமந்து கொண்டு வர வேண்டும். யூத குழந்தைகள் அதை செய்தார்கள். அவர்களுக்கு அன்றைக்கு இருக்க நோட்டு புத்தகங்கள் இருக்கலாம், எழுதுவதற்கான தோரா எழுதுவதற்கான இருக்கிறது. மறைக்கல்வி இன்றைக்கு எத்தனை பிள்ளைகளை மறைக்கல் நோட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களுக்கு கூட பர்சனல் நோட் இருக்கணும். இன்னைக்கு இருக்க செய்தி எனக்கு குறிப்பெடுக்கணும். ஒரு வேளை செய்திக்கு நீங்க முன்னாடி போயிடுறீங்க, நடந்த பாடல்களை ஆகிலும் அந்த வேத வாங்கி எழுதி வைக்க வேண்டும். சின்ன சின்ன ஆன்மீக ரீதியாக இருக்கிற சின்ன சின்ன ஒரு கடைபிடிப்புகளை செய்யும். நான் என்னுடைய அனுபவம் உண்டு. அது நான் சின்ன வயதில் இருக்கின்ற பொழுது, அதாவது அன்றைக்கு சண்டே ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு வேத பாடம் என்னென்ன பாட்டு, என்ன வசனம், என்ன செய்தியை பாச கொடுக்கிறாரு எல்லாத்தையும் எழுதி சண்டே ஸ்கூல் டீச்சரை கொடுத்து சைன் வாங்கியிருக்கணும். இப்படி தகப்பன ஊழியமா இருக்கிறோம். அது நாம் செய்த அனுபவங்கள். அப்போ இன்றைக்கு நாம் அதை பிராக்டிஸ் ஆகி பண்ணும்படியாக நாம் ஒவ்வொருவருமே இன்றைக்கு குழந்தைகளை உற்சாகப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய உறுதி தன்மை, நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதில் உறுதியாக நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் தந்திருக்கிற ஈவு குழந்தைகள், கடவுளுக்குடைய பிள்ளைகளாகி அவர்களுக்கு நாம் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் நாம் குறைத்து மதிப்பிடாதபடி அவர்களை மதித்து நாம் நடக்கின்ற ஒரு நிலைப்பாடும், அவர்களுக்குரிய கடமைகளை பெற்றோராகி நாம் சிறப்பாய் செய்யும்படியாகவும், பெரியவர்களாக இருக்க நாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கின்றபடினாலே அந்த கடமை உணர்வோடு நாம் செயலாற்றும்படியாகவும் இருக்க அழைக்கப்படும். அதே வேளையிலே குழந்தைகளை சரியான கைடன்ஸ், அதே போல சிறுவர்களும் பிள்ளைகளும் கூட பெற்றோருக்கும் நம் சபையிலே காணப்படுகிற உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும். கீழ்ப்படிதலே மேல்படிக்கான முதல் படி கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதல், பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், கடவுள் கீழ்ப்பட்ட அனுபவம், பெற்றோர் கீழ்ப்பட்ட அனுபவம். எனவே இந்த சிரத்தைகளோடு கூட நாம் வாழ அழைக்கப்படுவோம். அப்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை சொல்லுகிற பிரகாரமாக, எப்படி ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக இறையாட்சி என்பது அவர்களுக்கு உரியது, பிள்ளைகளுக்கு உரியது. கடவுள் ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படி உரியன்னு சொல்லி சொன்ன வண்ணமாக, நீங்களே என் ஆலயம் என்று சொன்ன வண்ணமாக, நாமோ கடவுளுடைய ஆலயம் என்று சொன்ன வண்ணமாக நாம் அவரை தாங்குகின்றவராக, அவரை சுமந்து திரிகின்ற நடமாடும் கோவில்களாக நாம் இருக்க முடியும். எனவே நாமோ கடவுளின் ஆலயம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுளுடைய ஆலயம் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வோடு கூட வாழ்க்கையில் தூய்மையை, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கீழ்ப்படியில் உண்மையோடு கூட காத்துக்கொண்டு நடக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட பிள்ளைகள் வாழ்ந்து வளரவும், தொடர்ந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் காணப்படுவதற்கும், நீங்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களில் ஏனைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சாட்சி மிகுந்த பிள்ளைகளாய் காணப்படவும், பெற்றோரு கீழ்ப்படிந்திருக்கவும், சமுதாயத்திலே திருச்சபையிலே பெரியோர்களை கனம் பண்ணி கீழ்ப்படிந்து இருந்து எல்லாவிதமான ஆசீர்வாதங்களை சம்பூர்ண பெற்று வாழ கடவுள் தாமே இந்த வாழ்வு தருகின்ற வாத்தின் மூலமாக அன்பு குழந்தைகளை வந்திருக்கும் அனைவரையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். யாவரும் எழுந்து நாம் ஸ்தோத்திர பலியை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை அமர்வோம். இந்த வேளையில் கூட திருச்சபையுடைய அறிவிப்புகள் நடைபெறும்.
29/9/2024 ஞாயிறு சபைக்கு அறிவிப்புகள். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்மை சபைக்கு திருமதி பெமி ஆனந்தகுமார் அவர்களின் புதல்வி செல்வி ஜெசிந்தாவிற்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தனது வருகிற 30/9/2024 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்மை சபையத்தினர் திருமதி சாந்தா அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 2/10/2024 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நமது போதகர் திரு விஜய்சிங் திருமதி ஷைனி விஜய்சிங் அவருடைய புதல்வன் செல்வன் ஜோவன் ரால்ஃப் தேவிற்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 817 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 600 ரூபாய், மாத காணிக்கை 5000 ரூபாய், மொத்தம் 6417 ரூபாய். இந்த சிறுவர் ஆராதனை என்று நாம் இந்த முறைமை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் நமது சிறு பிள்ளைகள் அவர்கள் சில வேலைகளில் பங்கெடுத்து இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பயிற்றுவித்த நமது ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதில் நம்ம சபையை சார்ந்த சிறுவர் அவர்களுக்கும் சிறுமியினர்களுக்கும் நாம் சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இதே போல நன்றாக மென்மேலும் வளர்ந்து எல்லா வேலையும் பணம் இந்த சபைக்கும் பிற இதற்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழும்படி சபையின் சார்பில் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை ஒருமுறை வாழ்த்தி நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை, நாகர்கோவில் சபை சங்கம், திருநெல்வேலி வட்டம் வாலிபர் சங்கம், ரெவரண்ட் ஆர் விஜய்சிங், அட்வொகேட் எம் பாரதிராஜா, வாலிபர் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள், திருநெல்வேலி வட்டம் பெருனர், அனைத்து போதகர்கள், பெண் ஊழியர்கள், வாலிபர்கள், நாகர்கோவில் சபை சங்கம், திருநெல்வேலி வட்டம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். நமது திருநெல்வேலி வட்டத்தின் வாலிபர் கூடுகை வரும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கண்காடியா மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற உள்ளது. நமது வட்டத்தின் அனைத்து போதகர்கள், பயிற்சி போதகர்கள், பெண் ஊழியர்கள், வாலிபர்கள், இளமகளிர் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு போதக வட்டமும் ரூபாய் 1000 கொடுத்து வாலிபர் ஊழியத்தை தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 8:30 மணிக்கு பெயர் பதிவு கட்டணம் 20 ரூபாய். வேதாகமம் கொண்டு வரவும், ஸ்நாக்ஸ், தேநீர், மதிய உணவு வழங்கப்படும். இவன் ஆர் விஜய்சிங், வாலிபர் சங்க ஒருங்கிணைப்பாளர். மற்றொரு அறிவிப்பு வந்துள்ளது. எனக்கு அவங்க கொடுத்தாங்க, தபாலுக்கு பல எனக்கு மெயில் அனுப்பிட்டாங்க. அதை நான் படிக்கிறேன். இந்தியா இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச், நார்கோல் சினட், திருநெல்வேலி சர்க்கிள், ரெவரண்ட் ஏ மோகன் பிரசிடென்ட். பெருனர் அனைத்து சபை போதகர்கள், வட்ட செயற்குழு உறுப்பினர்கள், சபை சங்க செயற்குழு உறுப்பினர்கள், சபை மாமன்ற உறுப்பினர், பொறுப்பாண்மை கழகத்தினர். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது திருநெல்வேலி வட்ட செயற்குழு உறுப்பினர் கூட்டம் வருகிற 11/10/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் கண்காடியா மேல்நிலை பள்ளி வள்ளியூரில் வைத்து நடைபெறும். எனவே அழைக்கப்பட்ட அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி வட்ட செயற்குழு கூட்டத்தின் மினிட்ஸ் 9 படி திருநெல்வேலி வட்டத்தில் இறைப்பணி மற்றும் நற்செய்தி பணி வளர்ச்சிக்கென்று ஒவ்வொரு போதக வட்டமும் மாதம் ரூபாய் 200 வட்ட சந்தாவாக வட்ட செயலாளர் மற்றும் பொருளாளர்களும் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆகையால் அதை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் இறைப்பணியில் தலைவர் ரெவரண்ட் ஏ மோகன், செயலாளர் திரு ராஜாமணி. சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தமாகிறோம். ஒரு பாடல் பாடுகின்ற வேளை சிறப்பு ஜெபத்திற்காக முன்வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பொது ஜெபத்தை பிற்பாடு செய்ய அன்பாக்கடி. இப்பொழுது சிறப்பு ஜெபம் எடுக்கப்படுகிறது. சிறப்பு ஜெபத்திற்காக முன்வரவும்.
எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர் மிகுந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இதுவரையிலும் கடவுள் உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வருகின்ற கணக்கற்ற ஆசிரியர்களுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த வேளையிலும் சிறப்பாக உடைய சமூகத்திலே நன்றி உள்ளத்தோடு காணப்படுகிறவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இவ்வாரம் தங்கள் வாழ்விலே பிறந்தநாளை காணுகின்ற அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக 29/9/2024 அன்று இன்றும் தன் வாழ்விலே பிறந்தநாளை ஆசிக்கின்ற திருவாளர் ஆனந்தகுமார், திருமதி பெமி ஆனந்தகுமார் உடைய அருமையான மகள் ஜெசிந்தாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் கடவுள் அன்பு மகளுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். பொறியியல் துறையிலே படித்து உயர்ந்து இன்றைக்கும் சென்னையிலே ஒரு சிறப்பான நிறுவனத்தில் பணியாற்ற கடவுள் அன்பு பிள்ளைக்கு பாராட்டி வருகின்ற நன்மைக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுளுடைய உன்னதமான பிரசன்னம் செய்கின்ற பணிகளில் கூடவே தங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனமாகவே சேஷமாக எதிர்காலத்திலே கடவுள் நன்மைகளை அன்பான பிள்ளை கர்த்தர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். கடவுளுடைய பிரசன்னம் எந்நாளும் பிள்ளையோடு நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரை. பிள்ளையின் பொருட்டு உடைய சமூகத்தில் நன்றி உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற அன்பு மகன் சுந்தர் சிங் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கல்வியானுடைய படிப்பை கர்த்தர் பொறுப்படுத்து சிறப்பான வெற்றியை கடவுள் கொடுத்து எதிர்காலம் ஆண்டவருக்குள் ஒரு ஆசீர் மிகுந்த காலங்களாய் இருக்க கடவுள் பிள்ளைக்கு உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீரை பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும். அவனமாக 30/9/2024 நாளை தினத்திலும் தன்னுடைய வாழ்விலை பிறநாளை காடுகின்ற அருமையான அன்பு அம்மா சாந்தா சரோஜினி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளுடைய உன்னதமான ஆளுகின் கரம் இம்மட்டுமாக அன்பு அம்மாவோடு நிறைவாய் இருக்கின்றபடினாலே உமக்கு நன்றி படைக்கின்றோம் தகப்பனே. எத்தனையோ பலவீனங்கள் வந்த நேரங்கள் எல்லாம் உண்டு. ஆனாலும் கடவுள் தாங்கினீர், பலப்படுத்தினீர். கைவிடப்பட்ட அனுபவங்களிலும் கடவுளுடைய உன்னதமான கரம் அவளை தாங்கி இம்மட்டும் பலப்படுத்தி வந்த ஈவுக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுளை இந்த சபையிலும் அவர்கள் புகழ்ச்சியாக கீர்த்தியாக உம்முடைய நாமத்தை மையப்படுத்துவதிலே அநேகருக்கு ஒரு சாட்சி மிகுந்த ஒரு வாழ்விலும் கடவுள் அன்பு அம்மாவை பலப்படுத்துகிற ஈவுக்காக நன்றி படைக்கின்றோம். நன்மைகளை கடவுள் தந்து நிறைவாய் ஆசீர்வாதம், நல்ல சுகபலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை. அவனமாக இந்த வேளையிலும் கூட போதருடைய பிள்ளையாக 2/9/2024 தன் வாழ்விலே பிறநாளை காடுகின்ற வி ஜோவன் ரால்ஃப் தேவ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அன்பான பிள்ளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தையாக பிறநாள் முதற்கொண்டே இந்நாள் வரையிலும் கர்த்தர் கொடுக்கின்ற ஈவுக்காக நன்றி படைக்கிறோம். உம்முடைய கரம் பிள்ளையோடு தங்கட்டும். ஞானம், அறிவு, புத்தி, கூர்மை, கீழ்ப்படிதல் எல்லாரும் சிறந்திருக்கத்தக்கதாக நல்ல ஆசைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவனமாக இவர்களுக்காக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான அன்பு இறை உள்ளங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அத்துணை உள்ளங்களின் கடவுள் பெயர் பெயராய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்ற அருள்பணி ரெவரண்ட் சேகர் ஐயருடைய அருமையான
மகன் மருமகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான திருவாளர் ஜோயல் மோசஸ், திருமதி ஷாருன் மோசஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை அருமையான தம்முடைய புதுமண தம்பதிகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த பகுதியில் உடையார்பட்டி பகுதியிலே தம்முடைய பிள்ளையை தங்கி ஆண்டவரே தொடர்ந்து அன்பான மகன் செய்கின்ற பணிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த ஆலய தொழிலில் பங்கேற்க கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி. வரும் நாட்களிலும் கூட இந்த சபையோடு இருக்கிற உறவிலும் தொடர்ந்து இங்கே பணி செய்கிற காலங்களிலும் கூட சிறப்பாக அவர்கள் கடந்து வருவதற்கு கர்த்தர் நல்ல ஒத்தாசை நல்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அப்படி அருமையான பெற்றோர், அருமையான போதருக்காக, அதே போலவே போதுடைய சம்பந்தி குடும்பமாய் காணப்பட்ட மக்களுக்காக வருகிறோம். அப்படி திருப்பணிகள் குடும்பங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். புதுமண தம்பதிகளை காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு ஏற்ற வேளையிலே நல்ல கர்ப்ப கனிகள் நல்ல ஆசிரியர் தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கடவுளை இவனமாக இந்த நாளிலும் கூட சிறப்பாக ஆண்டவர் இந்த சிறுவர் ஞாயிறின் வழிபாட்டிலும் கூட சிறப்பாக இந்த ஞாயிறு தொழுகையின் சிறப்பாக நிறைவாக ஆண்டவரை அனைவருக்குமாக ஆண்டவரே சிறிய ஒரு ஸ்நாக்ஸ் இன்னுமாக காஃபி இவற்றை படைக்கின்ற அருமையான திருச்சபை உபத்தலைவர் டாக்டர் ராஜசேகரன் அன்பு சாருக்காக, அருமையான திருமதி ஜீவா ரோசன் ராஜன் அன்பு அம்மாவுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். கடவுளை அவர்கள் என்ன நோக்கத்தோடு கூட இந்த நன்றி படையலை செய்கின்றார்களோ அது நோக்கத்தை கடவுள் அறிந்து அவர்களை ஆண்டவர் நிறைவாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து வாழும் தம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதே போலவே சபையில் வந்திருக்கிற அனைத்து மக்களின் கடவுளின் பெயர் பெயராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். சிறப்பு மன்றாட்டை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நடைபெறுகின்ற சிறுவருடைய தொடர்ந்து இருக்கிற எல்லா விதமான மன்றாட்டுகள், பரிந்துரை மன்றாட்டுகள், இன்னுமாயிருக்கிற எல்லா விதமான நிகழ்வு கர்த்தர் பொறுப்படுக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல கடவுளே, ஆமேன். தொடர்ந்து இருக்கின்ற பகுதிகளை தொடர்ந்து பிள்ளைகள் அவர்கள் மேற்கொள்ளும்படியே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பொது ஜெபம். ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவே இருக்கிற திரியே கடவுளே, உங்கள் நாமத்திற்கு கொடான கூடி சோசரம் அப்பா. அப்பா பிதாவே, இதோ இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி ஜெபிக்க கிருபை சேர்த்திருக்க கொரோனா கூடி சோசரம் அப்பா. எங்கு 1, 2 கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கு உங்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என சொன்ன இயேசு கிறிஸ்துவே, இதோ நாங்கள் சபையாக கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டாலும் என் நாமத்தினால் இதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர் என்று சொன்ன கர்த்தாவே, உங்களுடைய நாமத்திற்கு கோரான கூடி சோசனம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஆசீர்வதித்தரணும் அப்பா. விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே, பெற்றோர்களை ஆசீர்வதித்தரணும் அப்பா. நாங்கள் நல்ல பிள்ளையாக கீழ்ப்படிந்தவர்களுக்கு நடக்கத்தக்க நீரே எங்களை வழிநடத்து காத்தரலாம் அப்பா. போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றின் நீரே காத்தரலாம் அப்பா. எனக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சகோதரி கொடுத்துள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டாடக்கூடிய சோசனம் அப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர திடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன இருக்குமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீரே. அப்பா பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தேடுவதற்கு எங்களுக்கு ஆசீர்வதித்தரணும் அப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள எங்களை நீரே ஆசீர்வதித்தரணும் அப்பா. எங்கள் வாழ்க்கை நாங்கள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் ஆசிரியர்களையும் கீழ்ப்பிடிந்து உம்முடைய வசனத்திற்கு ஏற்க பிள்ளையாக இளங்கத்தக்க எங்களை நீரே ஆசீர்வதித்தனே. துதி கன மகிமையும் யாவும் உம்முடையவைகளை மீட்டு இயேசுவின் ஜெயிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் இணைந்தெடுப்போம். பரமங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னது வேண்டிய ஆகாரத்தை நம்ம எங்களை தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சூழ்பட பண்ணாமல் திமிரச்சு தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமை நிறைக்கும் விடைகளை. ஆமேன். துதியும் நன்றி செலுத்துதலும் ஒழுக்கமும் தூய்மையற்ற பூமியை புதுப்பிக்க மானுட மதிப்புகளின் நம்பிக்கை தொழில்களாய் தூய வடிவங்களாய் இறைவனின் திரு உருவங்களாய் நீர் அருளும் அருளின கோடைகளான குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமும் அருள் நிறைந்தவரும் ஒருவரும் அணுகக்கூடாத ஒளியில் வீற்றிருப்பமான எல்லாம் வல்ல இறைவனை துதிக்கிறோம். இறை மைந்தராம் இயேசுவை எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து இறையரசின் முன்மாதிரிகளாக அங்கீகரித்தும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவும் மதிக்கவும் அவர்களுக்கான எங்கள் கடமைகளை செய்ய நீர் காண்பித்த முன்மாதிரிகளாக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பலகீனமான மண்பாண்டங்களாகினும் நீர் எங்களில் தங்கி உலகத்தின் அசுத்தங்களில் இருந்து பாதுகாத்து என்றும் நீர் தங்கும் ஆலயமாய் காத்து வரும் உமது சகாயத்திற்கு உம்மை துதிக்கிறோம். தூயாவிடம் எங்கள் உள்ளங்களை உயர்த்துகிறோம். உம்மை துதித்து உமது பரிசுத்த நாமத்தை வாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்வின் மேன்மைகளின் ஆதாரமாகிய இறை உறவிற்கும் சக மனிதர்களோடும் அன்புடனும் நேர்மையுடனும் நீதியுடனும் சமநிலை அனைவரும் அணுகவும் நாங்கள் வாழும் நிறைவேன் தந்த பூமி வாழ்வதற்கு இனிமையாக இடம் என்பது உணர செய்யவும் நீர் அருளிய எங்கள் பெற்றோர், ஆசிரியர், உறவுகள் மற்றும் திருமறை கல்வி ஆசிரியர்களுக்காக உமக்கு நன்றி. தெய்வா, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்மை துதித்து சுவாசமுள்ள யாவரிடம் இணைந்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைக்காக அதன் திருமறை கல்வி இறை பணிகளுக்காக நன்றி. ஒளியின் உண்மையின் பதையை எங்களுக்கு வழிநடத்துவதற்காக உமக்கு துதித்து நன்றி செலுத்துகின்றோம். பரிந்துரை மண்டாட்டுக்கள். மாசடைந்த நீரினாலும் காற்றினாலும் போதிய உணவு மருத்துவம் இல்லாமலும் போர்களினாலும் சமூக வன்முறையினாலும் குழந்தைகளின் நலவாழ்வு பாதுகாக்கப்பட அருள் செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பட்டி தொட்டிகளில், புகைவண்டி நிலையங்களில் வீசப்படும் குழந்தைகள், எச்சில் உணவுக்காக நாய்களோடு போராடும் குழந்தைகள், பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் குழந்தைகளின் அவல நிலைக்கு மாற அருள் புரிந்தருளும். எங்களுக்கு நீதி அருளுகின்ற கடவுளை எங்கள் மன்றாட்டுக்கு பதிலளித்தருளும். கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை குணப்படுத்தி அருளும். மாற்றுத்திறனுடைய குழந்தைகளை பலனாக உமது கிருபையை விளங்க செய்யும். நெருக்கடியில் துணை புரிந்தீர். இப்பொழுதும் எங்களை இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். குழந்தைகளின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் காப்பகங்கள் கொண்டு நிறுவனங்கள் ஆகும். தன்னார்வ இயக்கங்களின் ஆக்கப்பூர்வமான பணிகளினால் இன்னல்கள் நீங்க குழந்தைகள் நல்வாழ்வை காண அருள் செய்யும். கடவுளை எங்களுக்கு இறங்கும். இடர் நீங்கும் வரை உம் இரக்கத்தின் நிழலே எங்களுக்கு புகழாமாக்கும்.
சமூக ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார இடைவெளிகள், சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் வன்முறைகள், தாக்கல்கள், பாலின வேறுபாடுகள் போன்ற சமூகத்தின் அசுத்தங்களை தூய்மை செய்யும் கருவிகளாய் குழந்தைகள் விளங்க செய்யும். ஆண்டவரே, உமது பேரிரக்கத்தினால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனி மனிதர்களை முதன்மைப்படுத்துதல், உலகின் தீய மதிப்பீடுகளுடன் சமரசம் செய்தல், போட்டிகள், பொறாமைகளுடன் இறைப்பணிகளை நிறைவேற்றுதல் போன்ற திருச்சபையின் அழுக்குகளை நீக்கி இறைவனை பொது உடைமையை சமூகமாய் தொழும் தூய நிலையை வரும் தலைமுறையினால் ஏற்படுத்தி அருளும். எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் மன்றாடும் எங்கள் குரலை கேட்டருளும். மாசடைந்த நீரிலும் அழகிய மனம் வீசும் பூக்கள் மலர்வதைப் போல அழுக்குகள் நிறைந்த இவ்வுலகில் குழந்தைகள் திருமறையின் மதிப்பீடுகளுடன் வாழ்ந்து கடவுளின் ஆலயமாகவும் தாங்கள் வாழும் உலகில் நறுமணம் வீச செய்யும். ஆண்டவரே, எங்களை கைவிடாதையும் எங்களை விட்டு அகன்று விடாதையும் எங்கள் மீட்பரை எங்களுக்கு துணை செய்ய விரைந்து வாரும். தொடர்ந்து நாம் இந்த வேளையிலும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 399வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஏற்றுக்கொண்டருளும் மே தேவா. வருந்துகிறேன். இந்த வேளையிலும் கூட சிறப்பாக நம்முடைய திருச்சபையுடைய சிறுவர் மற்றும் திருமறைப்பள்ளி ஆசிரியர்கள் முன்பதாய் வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். சிறப்பாடலுக்காக ஆயத்தப்படுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறப்பாடல் நடைபெறுகின்ற பொழுது உங்களது கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆஃபரிங் கவர் காணிக்கை நீங்கள் படைக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு பாடல் பாடுகின்ற வேளையிலே ஆஃபரிங் கவர் காணிக்கை படைக்கும்படியாக முன்வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சுகத்தித்தானொளி வீசவே சிறு தீபம் போல இருள் நீக்கவே அந்தகாரலோரில் ஒளி வீசுவோம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம் முதலவர்காய் ஒளி வீசுவோம் ஒளி மங்கிடாமல் காத்துக் கொள்ளுவோம் இயேசு நோக்கி
வீசுவோம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம் பிறர் நன்மைக்கும் மொழி வீசுவோம் உலகின் மாயிலுள் நிற்க முயல்வோம் பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம் இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே சிறு தீபம் போல இருள் நீக்கவே அந்த நரலோகில் ஒளி வீசுவோம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம் அடுத்தபடியாக நாம் அனைவரும் சேர்ந்து 399வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். இந்த வேளை கர்த்தருக்கென்று பொது காணிக்கைகள் சேகரிக்கப்படும். பொது காணிக்கை இந்த வேளையிலே சேகரிக்கப்படும். ஏற்றுக்கொண்டருளும் மேதேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் என்கிற பாடலை நாம் பாடுகிறோம். திருச்சபை பொருளர் வந்து அதுக்கு ஆஃபரிங் சேகரிப்பாங்க. ஏற்றுக்கொண்டருளும் மே தேவா, இப்போ ஏழை ஜெபத்தை இயேசுவின் மூலம்.
இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் மறுரூப ஆவி வேண்டுமெல் சுவாமி மனமெல்லாம் புதிதாகிடும் சுவாமி சிறுமைப்பட்டடியேன் கேட்கிறேன் சுவாமி சிறுமைப்பட்டடியேன் கேட்கிறேன் சுவாமி ஏற்றுக்கொண்டருளும் மேதேவாய் போய் ஜெபத்தை இயேசுவின் மூலம் விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும் வெளிப்படும் மறைபொருள் சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும் சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும் தேவாவி என்னுள்ளம் தங்கிட செய்யும் ஏற்றுக்கொண்டருளும் தேவாய் போயிழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொண்டருளும் தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். மீண்டும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை எங்கள் வாழ்விலே ஈவாய் கொடுத்திருக்கின்றீர். இதயபூர்வமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்மை வாயார உளமாற பாடி துதிக்க எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். சிறப்பாக ஆண்டவரே, திருச்சபையுடைய குழந்தைகள் மூலமாக, திருமறை பள்ளி பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி நாங்கள் செலுத்துகின்றோம் கடவுளே. இதோ விசேஷமாக உம்முடைய சமூகத்திலே இருக்கிற குழந்தைகளை கடவுளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றீர். சிறு பிள்ளைகளை அன்போடு ஆசீர்வதிக்கின்ற கடவுள் ஒவ்வொரு மீதும் உடைய சிரசிலே உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கின்றபடினாலே நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. குறைவுண்டு இதிலே அருமை பிதாவே, குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் என்று சொன்னதைப் போல ஆண்டவரே, இந்த சிறுவ தொழுகில் நாங்கள் உம்மை பாடி துதித்தோம் ஆண்டவருடைய மனங்களை பார்க்கின்றீர், எங்களது உள்ளங்களை உய்த்து அறிகின்றீர். எந்த நிலையோடு நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளைப் போல, சிறு குழந்தைகளைப் போல ஆண்டவரை மனங்களை மாற்றாவிடில் இறையாட்சிக்குள் நுழைய முடியாது என்று சொல்லியிருக்கின்றீரே. இந்த வேளை நாங்கள் குழந்தைகளாக வருகிறோம். எத்தனை வயது இருந்தாலும் குழந்தைகளாக நாங்கள் உம்முடைய பரந்த கரத்திற்குள்ளாக ஓடி வருகிறோம் கடவுளை. அன்போடு எங்கள் அனைவரையும் ஆட்கொண்டு உம்முடைய ஆசிரியர்களை எங்கள் ஒவ்வொரு வீதும் நிறைவாய் தந்து நிறைவோடு இல்லங்களுக்கு அனுப்ப நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளினுடைய தொழுகையை சிறப்பித்த ஒவ்வொரு சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இதனை ஆயத்தப்படுத்திய ஒவ்வொரு திருமறைப்பள்ளி ஆசிரியர்களுக்காக நன்றி படைக்கின்றோம் கடவுளை. ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதித்தீர். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய திறமைகளை சிறப்பாய் செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்த ஈவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிறுவ தொழுகையோடு நாங்களும் இணைந்து கண்டுகளிக்கவும் உம்முடைய நாமத்தை இணைந்து நாங்கள் உம்மை போற்றவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து வழிபாட்டில் பங்கேற்று இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதியும். இவனமாகவே இந்த வேளையில் சபையுடைய ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம், ஆசிரியர்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. அதே போல எங்களுடைய ஐஎஸ்ல காணப்படுகிற சிறப்பாக உங்களுடைய நாகூர் சபை சங்கத்திலே காணப்படுகிற ஆண்டவரே 5 போதக வட்டங்களுக்காக, 5 சர்க்கிள்ஸ்க்காக, சிறப்பாக திருநெல்வேலி சர்க்கிளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இதை காண்போம். சபையுடைய ஒவ்வொரு சிறுவர்களுக்காக, பிள்ளைகள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம்
ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயிலும் துதியை உண்டாக்குற கடவுள் மையப்பட்டபடினாலும் உமக்கு நன்றி. இப்பொழுதுமாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கின்ற நந்தி படைகளுக்காக வருகிறோம். கடவுளை சிறப்பாக படைத்திருக்கின்ற அருமையான சிறுவர்கள் படைத்திருக்கின்ற இந்த அருமையான பழவர்க்க காணிக்கைகளுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, சுகந்த வாசனையாக கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையை போல் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே அவர்கள் படைத்திருக்கிற பொழுது இக்காணி ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போலவே உம்முடைய சமூகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறுவர் ஞாயிறு சிறப்பு காணிக்கை கவர்கள் காணிக்கைக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை, இந்த கவர் காணிக்கை ஒவ்வொன்றையும் படைத்த கரங்களை ஆண்டவர் சிறப்பாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, பெயர் பெயராய் வாசிக்க முடியாவிட்டாலும் ஒவ்வொருடைய பெயரில் அறிந்திருக்கிற கடவுள் ஒவ்வொருவரும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் மாத குடும்ப காணிக்கை படைத்திருக்கின்ற அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான திருவாளர் பிரேம்குமார் ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை, அன்பான குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவனமாக சென்னையிலே குடும்பமாய் வாழ்ந்து வருகின்ற திருவாளர் கிஷோர் அன்பு பிரதர் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அதே போலவே ஆண்டவரே, தூர தேசத்தில் வெளிநாட்டிலே ஆண்டவரே இதோ டாக்டராய் பணியாற்றி கொண்டிருக்கிற அருமையான டாக்டர் அரவிந்த் பாபு அவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுள் அவருடைய குடும்பத்தை கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அதே போலவே ஆண்டவரே திருவாள் கல்யாண் சார் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, இந்த மாத குடும்ப காணி ஒவ்வொன்றையும் கத்தரை ஏற்றுக்கொண்டு நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போலவே பிளைன் கவர்லை ஆஃபரிங் படைத்திருக்கின்ற அன்பு உள்ளத்திற்காக நன்றி படைக்கிறோம். நோக்கத்தை அறிந்திருக்கிற கடவுள் தம்முடைய மக்களின் நோக்கங்களையும் ஆண்டவர் சிறப்பாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கடவுள் தருகிற தொழில்கள் அவற்றை முன்னேறி செல்லும்படியாய் கடவுள் புதிய வாசலை திறந்து கொடுத்து கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க உமக்கென்று சொல்லி அதிகமாய் கொடுக்கத்தக்கதாய் கது நிறைவாய் ஆசீர்வதிக்க கையின் பிரயாசனை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வாறாகவே ஒவ்வொருடைய காணிக்கைகளையும் கடவுள் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். என்னமாக சென்னையிலிருந்து ஆண்டவரை தூரமான இடத்தில் ஆண்டவரை பிரயாணப்பட்டு வந்திருக்கின்ற அருமையான ஹரிச்சந்த் சார் அவர்களுக்காக, அருமையான சுலோச்சனா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இன்னமாக சபையிலே வாழும் ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை சார்ந்து வாழுகிற மக்கள் பல இடங்களிலே பல தேசங்களிலே பல ஊரில் காணப்பட்டாலும் கூட அவர்கள் வாழும் இடத்திலே அனைத்து மக்களையும் கர்த்தர் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரையும் வந்திருக்கிற மக்கள் நேரப்பட வேளையிலே குறித்த நம்முடைய ஆலயத்திலே ஆர்வத்தோடு வந்து பிள்ளைகளை தயாரித்து கொண்டு வந்து ஒவ்வொரு பெற்றோராய் வந்து இந்த சிறப்பித்த அனைத்து மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க நாங்கள் மீண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே காணப்படுகின்ற மாற்று திறன் பெற்றிருக்கின்ற குழந்தைகளுக்காக, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக, ஏழை எளிய குழந்தைகளுக்காக, பிசிக்கலி சேலஞ்சோடு காணப்படுகிற மென்டல் டிசார்டர் காணப்படுகிற குழந்தைகளுக்காக இந்த வேளையிலே வேண்டுகிறோம். கடவுளை, இப்படிப்பட்ட குழந்தைகளை கடவுள் ஆதரித்து தற்காத்துள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகள் அனைத்தும் உமக்கு பிரியமானவர்கள். ஆண்டவரே, அது எப்படி இருந்தாலும் கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறபடினாலே கடவுளை குழந்தைகளாக ஒவ்வொரு நாங்கள் உடைய திருப்பாதில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை அனைவரையும் பொறுப்படுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் கர்த்தர் ஏற்பட்ட நாள், இது நாம் அனைவரும் களிகூர்ந்த மகிழ கடவுள் சொன்ன வார்த்தையை போலவே உண்மை நாங்கள் போற்றி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் திருமதி தங்கம் அம்மாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சென்ற சண்டே அன்று ஆண்டவரே ஆலயம் வர ஆயத்தப்படுற பொழுது கூட எதிர்பார்த்த விதமாய் கீழே விழுந்த பொழுதும் கூட ஏற்பட்ட காயங்களை கத்தர் மாற்றி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. முழு சுகத்தை கத்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக பலவீனம் என்கிற பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீன கட்டுகளெல்லாம் நீங்கி போக கத்தர் கிருபை தாரும். எங்களுடைய சபையுடைய தலைவருக்காக, உபத்தலைவருக்காக, செயலருக்காக, பொருளருக்காக, இணைப்பொருளருக்காக, இணை மூப்பர் மன்றத்திற்காக நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். அவருடைய பணிகளை சிறப்பிக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. என்னமாக மாத சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் மாதிரிகளுக்காக, இளமகளிருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. என்னமா அவருடைய சபையிலே எப்படி ஆகிலும் ஆண்டவரே, இந்த வருடத்திலும் கூட ஒரு வாலிபர் கூடுகை
ஆண்டவரே வாலிபர் சங்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கென்று கடவுள் நீரே வழிகளை வாசலை திறக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து நிறைவாய் தங்கட்டும். எங்களுடைய சபையிலும் கூட நடைபெற்ற இந்த ஊழியங்களுக்காக நன்றி படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வாதங்களுக்கு அனுப்பும். எல்லா விதமான துதிகன மகிமை நாங்கள் உமக்கென்றே படைக்கிறோம். எல்லோரும் பொறுமையும் நாங்கள் ஆண்டவரை தரப்படுகின்ற தேநீர் சிறிய ஸ்நாக்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒருவருக்கும் நாங்கள் அன்போடு விசாரித்து அன்போடு பழகி மனரமியமாய் இல்லங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய ஜெபிக்கிறோம். படைத்திருக்கின்ற இந்த வழிபாட்டு வார காணிக்கைகள் இன்னுமாக எல்லா காணி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. எங்களே நாங்கள் முழுவதுமாக உயிருள்ள பலியாக ஜீவ பலியாய் தருகிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இறைமைந்த இயேசுவின் இனிய திருப்பையில் வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். கடவுள் அருள்கின்ற இறை ஆசீரை நாம் அனைவரும் எழுந்து பெற்றுக்கொள்ள கடவோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. ஆமென். God bless you all. இப்பொழுதும் குழந்தைகள் கொண்டு வந்திருக்கின்ற பழவர்கள் இருக்கிறது. இவற்றை நீங்கள் சபையார் ஏலம் பிடித்து செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கின்ற ஏல பொருட்கள் காணிகளை நீங்கள் ஏலம் எடுத்து செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட இப்பொழுதும் கேக் மற்றும் டீ ஒன்று இப்பொழுதும் அருமையான ராஜ் சாருடைய குடும்பத்தின் மூலமாக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்க நாம் அனைவரும் அதை பெற்றுக்கொண்டு செல்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.